ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட், நேற்று லைவ் மார்க்கெட்டில் என்னால் முடிஞ்ச வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று பேங்க் நிஃப்டியோடைய வியூஸை பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200 லெவல்ந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போகிறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த கரெக்ஷனில், அதாவது இந்த சப்போர்ட்டில் ப்ரைஸ் எடுத்து ஒரு அகைன் வந்து ஒரு அப் மூவ் இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, நம்ம வந்து இங்கே ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஓவராலாக வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு போயிட்டு மேலே போயிட்டுருக்கனால இந்த பிரேக் டவுனில் வந்து நம்ம வந்து ஷார்ட்லாம் பண்ண அந்த அளவுக்கு பெருசாக நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் போகாதீங்க. ஏன்னா சப்போர்ட் கிட்டத்துலேயே வந்துடுச்சு நமக்கு இந்த இடத்துல. ஒன்று நம்ம இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஷார்ட்டில் நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ன ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய எஸ்எல் வந்து ஸ்மால் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிருக்கலாம் இடத்துல. இல்லை நான் வந்து இன்னும் பையிங்கான வாய்ப்பு எதிர்க்கு கிடைக்கல, எனக்கு சப்போர்ட் எதிர்பார்த்துருந்தேன், பையிங்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டில் ஏன்னா இன்னும் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பெரிய டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50 வியூ. ஓகே, மறைஞ்சிருச்சா? ஓகே, நிஃப்டி 50 வியூ இது. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன சப்போர்ட் லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அங்கே வந்து எக்ஸாக்ட்லி ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 47,280 அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் ஆன இடம் வந்து. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆனால் நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இல்லை பேட்டர்ன் வந்து இடத்துல இன்னும் அந்த ஹையை பிரேக் பண்ணல, ஐ மீன் இந்த ஹையை பிரேக் பண்ணல, இங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு யூஸ் பண்ணுங்கள். 47,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ ரவுண்ட் நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை ஹை பிரேக் பண்ணல, அப்படியே இருக்குது, ஸ்டில் அப்படியே இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லோ இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த 47,000 ரீச் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஏன் 47,000 கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய புல் பேக் இருக்குங்களா, இதனுடைய ப்ரைஸோடைய கரெக்ஷன் இது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே மூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த 47,000, அதாவது 46,900 மேபி 100 பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரேக் அவுட்ஸ் ஏரியா அதெல்லாம். ஓகே, ஸோ இந்த 47,000 நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுங்க. அது கீழே வந்து ஃப்ளக்சுவேஷனில் ஒரு வீக் மாதிரியோ ஷேடோ மாதிரி எப்படி வந்து மேலே மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவலில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியோட வியூ பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேமில், அதாவது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இங்கே வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் எக்ஸாக்ட்லி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20,700 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 20,700 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஏரியா ஏன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதெல்லாம் பிரேக் அவுட் ஆன இடம். ஸோ ப்ளஸ் நமக்கு இந்த ஏரியா 20,700 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 20,700 ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பெரிய டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் லைன் ட்ரா ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டி நீங்கள் ஸ்டில் நீங்கள் இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தது, மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிடுச்சோ அதெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பை சைட் நீங்கள் போகணும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் இந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா திரும்ப ரிஜெக்ட் ஆகுமா, இல்லை இந்த ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் ஒரு அப்பும் கொடுக்குமா, அங்கே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஏன்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இங்கே என்ன ஆகும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ப்ரெசென்ட் இப்போ என்ன ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதில் வியூவில் ஷேர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.